Jehovah Hosinu. ஏசபேல் ஒரு பினிஷியன் இளவரசி, சீதோன் நாட்டின் ராஜாவும் மத தலைவருமானவரின் மகள். இப்போ இஸ்ரவேலின் பிரபலமான ராஜா தாவீது மரணம் அடைஞ்சு 100 வருஷம் ஆகிடுச்சு. இதற்கு இடையில தான் தாவீதின் வம்ச வழியாக அவரது மகன் சாலமோன் அரியணைக்கு வந்தார். அவர் காலத்தில இருந்தே குழப்பமான அரசியல் சூழலால இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுபட்டது. வடக்கு இஸ்ரவேல், தெற்கு இஸ்ரேல்னு 2ஆக பிரிஞ்சு அத பல ராஜாக்கள் ஆண்டுட்டு வந்தாங்க. இதுக்கு அப்புறம் 60 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ வடக்கு இஸ்ரவேல ஆண்டுட்டு இருந்த ஆகாபதான் இந்த ஏசபேல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இளவரசியாக இருந்து ராணியாக ப்ரொமோட் ஆகிட்டாங்க ஏசபேல். அதீத நம்பிக்கையும் அசராத பக்தியும் கொண்ட ஒரு பெண்ணாக ஏசபேல் இருந்தாங்க. தீவிரமான வழிபாடுகளை செஞ்சு பக்திகரமான பெண்ணாக இருந்தாங்க. நல்லது தானேன்னு நினைக்கலாம். ஆனா அவங்க பக்தி இஸ்ரவேல் கடவுளான யாவே தேவன் மேல இல்லங்க, மாறாக அந்நிய தெய்வமான பாகால் மேலதான் அவங்க அதீத நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த பாகால் இயற்கையாக நடக்கும் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும்னு நினைச்சாங்க. மழை பெய்ய, விவசாயம் பண்ண, அறுவடை செய்ய, குழந்தை பிறக்க, இப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும்னு நினைச்சாங்க. ஏசபேலின் இந்த பக்தி முத்தி போய் இஸ்ரவேல் தேசம் இனி யாவே கடவுளை விட்டுட்டு தன் சொந்த மத தெய்வமான பாகால எப்படியாவது வணங்க வைக்கணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. தன் கையில சிக்கிற எல்லா இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளையும் வேட்டையாடி கொன்று போட்டாங்க. அதுக்கு பதிலாக பாகால் தெய்வத்தை வணங்கும் 850 பெயரை தெரிந்தெடுத்தாங்க. ஏசபேல் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு தீர்க்கதரிசி மட்டும் தப்பிச்சிட்டாரு. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளை விடவும் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதாவது ரொம்ப பிரச்சனைக்குரியவர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அவர் பெயரை கேட்டாலே ஏசபேலுக்கு அப்படி கோபம் வரும். அந்த தீர்க்கதரிசியின் பெயர்தான் எலியா. இவங்க 2 பெயரோட பெயர் பொருத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எலியானா மை காட் இஸ் யாவே, அதாவது யாவே என்னுடைய தெய்வம்னு அர்த்தம். அதே போல ஏசபேல்னா மை பிரின்ஸ் இஸ் பால், என்னுடைய இளவரசர் பாகால் தெய்வம்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, எலியாவுக்கும் ஏசபேலுக்கும் எப்படி ஒத்து போகும்? ஏசபேல் பாகால் தெய்வத்தை ஆராதிக்கிறதையும் விக்கிரக ஆராதனையும் இஸ்ரவேல் தேசத்துல திணிச்சு தீவிர வழிபாடுகள்ல ஈடுபட்டதுனாலையும் யாவே கடவுளின் கோபத்துக்கு உள்ளானாங்க. இதனால தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. பாகால் கடவுள் அறுவடையின் கடவுளாக இருந்ததுனாலையும் இந்த வறட்சியான சூழலை பார்க்கும்போது ஏதோ அந்த கடவுளுக்கு வல்லமை இல்லாதது போலவும் வேற வேலைய பார்க்க போயிட்டது போலவும் தான் இருந்துச்சு. ஏசபேலுக்கு ஒண்ணுமே புரியாம பைத்தியம் பிடிச்சது போல இருந்தாங்க. இது அவங்க ஊர் கடவுளுக்கு ஒரு பெரிய அவமானம் இல்லைங்களா? இதுக்கு இடையில எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை தனியா சந்திச்சு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. ஆனா ஆகாப் ராஜா இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. 3.5 வருஷம் கடும் பஞ்சம், வறட்சி, பட்டினி. ஒரு பக்கம் ஆகாப் ராஜாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏசபேலுக்கு பாகால் மேலிருந்த தன் நம்பிக்கையையும் அது திணிக்கிறதையும் விட்டு கொடுப்பதாக தெரியல. தீர்க்கதரிசி எலியா ஆகாப் ராஜாவிடம் பாகால் மற்றும் அஸ்ரேயா தீர்க்கதரிசிகளிடமும் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள சவால் விடுக்கிறாங்க. எதிர் அணியில மொத்தம் 850 பேர். எலியா ஒத்த ஆளாக களம் இறங்குறாரு. போட்டிக்கான ரூல்ஸ் என்னன்னா, 2 அணிகளும் பலிபீடத்துல
காளைகளை பலியிடணும். ஆனா பலிக்கான நெருப்பு போடக்கூடாது. உண்மையான கடவுள் வானத்திலிருந்து நெருப்பு அனுப்பி பலிகளை எரிப்பதன் மூலம் தன்னை நிரூபிப்பார். போட்டியை ஏற்றுக்கொண்ட பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வர அங்கே ஆடல் பாடல்னு அவங்க தெய்வத்தை வரவேற்பதற்காக ஓ பாகாலே ஓ பாகாலேன்னு கூச்சலிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு? புயலை கட்டுப்படுத்தும் பாகாலிடமிருந்து ஒரு சத்தம் கூட வரல. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எலியா சும்மா இருக்காம, கத்துங்க, இன்னும் கத்துங்க, உங்க கடவுள் ஏதாவது ஆழ்ந்த சிந்தையில இருப்பார் போல, ரொம்ப பிஸியான வேலையில இருப்பார் போல, இல்ல ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருப்பார் போல, நல்லா சத்தம் போட்டு எழுப்புங்கன்னு ரொம்ப நக்கலா பேசினாரு. இத கேட்ட பாகால் தீர்க்கதரிசிகள் வெறுப்புல இன்னும் நல்ல சத்தமாக கூப்பிட்டாங்க. ஆனா நெருப்பே கட்டுப்படுத்தும் பாகால் கடவுளால ஒரு வத்தி குச்சிய கூட பத்த வைக்க முடியல. அடுத்த எலியாவுடைய வாய்ப்பு வந்துடுச்சு. போட்டிய இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்க அந்த பலிபீடத்தின் மேல் 3 முறை தண்ணீர் ஊற்றி, அதுக்கு அப்புறம் யாவே தேவனை நோக்கி, நீர் எங்கள் தேவன், நீர் சொன்னது போலவே செஞ்சுட்டேன்னு சொல்லி முடிக்கும் போதே வானத்திலிருந்து அக்னி வந்து பலிகளை எரிச்சு போட்டுச்சு. அதுக்கு அப்புறம் எலியாவும் அங்க கூடியிருந்த மக்களும் சேர்ந்து ஏசபேலின் 850 பாகால் தீர்க்கதரிசிகளை ஓட ஓட வெட்டி கொன்று போட்டாங்க. ஏசபேல் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எலியாவை பார்த்ததும் கொன்னு போடணும்னு ஊர் முழுக்க செய்தி அனுப்புனாங்க. ஆனா அவங்க நினைப்பதற்கு முன்னாலே எலியா தேசத்தின் தென் பகுதிக்கு ஓடி போயிட்டாரு. எலியா போனா என்ன, பாகால் தெய்வத்தை பரப்பதற்கு தன்னிடம் இருந்த திட்டங்களை எப்படியெல்லாம் செயல்படுத்தலான்னு ஏசபேல் பரபரப்பாக இருந்தாங்க. ஒரு நாள் தன் கணவன் குழந்தைத்தனமாக அழுதுகிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுறத ஏசபேல் பாக்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு ஓன்னு அழுதுட்டாரு ஆகாப். நாபோத்துன்னு ஒருத்தன் நமக்கு சொந்தமான இடத்துக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கான். அந்த பூமி விவசாயத்துக்கு நல்ல இடம் போல இருக்குன்னு அவன் கிட்ட விலை பேசினேன். அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு ஏசபேல் கிட்ட சொல்ல, ஏசபேல் இது எல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ ஒரு ராஜாங்கிறத மறந்துட்டியா? நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த நாபோத் விஷயத்த என் கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தன் கணவன் ஆகாப் பெயர்ல ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஊர் பெரியவங்க எல்லாரும் அந்த நோட்டீஸ பாத்துக்கிட்டு நாபோத் மேல கொலவெறி வர அளவுக்கு ஒரு கதைய கட்டி வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த நாபோத் யாவே தேவனையும் ஆகாப் ராஜாவையும் தூஷித்து அவதூறாக பேசினார்னு பொய் கதையை கட்டி அதுக்கு பொய் சாட்சிகளையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இஸ்ரவேல் மூப்பர் இதற்கு தண்டனையாக நாபோத் மேல கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஆகாப் விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏசபேலின் திட்டம்தான் நாபோத்தின் சாவுக்கு காரணம்னு தெரியாம தேவதூஷணம் சொல்லி செத்து போயிட்டான் முட்டாள். இனி அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லிட்டு இருந்தாரு. அப்பந்தான் எலியா தீர்க்கதரிசி திடீர்னு வந்து நின்னாரு. என்னையா, நாங்க தான் உன்னை வலை விரிச்சு தேடிட்டு இருக்கும் போது நீயே எங்களை பார்க்க வந்துட்டன்னு கேட்க, ஆமா ராஜா, உன்னைதான் பார்க்க வந்திருக்கேன். நீ கடவுளுக்கு விரோதமாக செஞ்ச காரியத்துக்கு கடவுள் உன் முழு வம்சத்தையும் அழிக்க போறாரு. உன்னோட கூட இருக்கிற எல்லாரும் சாக போறாங்க. எல்லாத்துக்கும் மேல உன் மனைவி ஏசபேலின் சாவு ரொம்ப கொடுமையாக இருக்க போது. அவ நாய்கள் கடிச்சு கொதறி சாக போறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
எலியா தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு போர்ல ஆகாப் செத்து போயிட்டாரு. அவர் ரத்தம் ரதத்துல இருந்து சிந்திக்கிட்டே வந்துச்சு. அத நாய்கள் நக்கினது. அப்புறம் ஏசபேல் 10 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு நாள் வந்துச்சு, எலியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறும் நாள். ஏகோனு ஒருத்தன் ஏசபேல கொல்லலாம்னு அவ அரண்மனை கிட்ட வாரான். வந்தா வரட்டும்னு எப்பவும் போல ஏசபேல் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தந்திரமாக தப்பிப்பதற்காக ஏகுவ சிம்ரின்னு ஆளே மாத்திட்டாங்க. என்னையா சிம்ரி, எங்க இருந்து வார? உன்னோட தலைவன் ஆகாப கொன்னுக்கிட்டு இப்போ எதுக்கு வாரன்னு துரோகின்னு பொய் பிரச்சாரம் பண்ணுனாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஏகு அரண்மனையில இருந்தவங்கள பார்த்து, யாரெல்லாம் என் பக்கத்துல இருக்கீங்கன்னு கேட்டா. யாரெல்லாம் என் பக்கத்துல இருக்கீங்களோ அந்த ஏசபேல அப்படியே அந்த ஜன்னல்ல இருந்து தூக்கி போடுங்கன்னு சொன்ன உடனே சில வேலைக்காரங்க ஏசபேல ஜன்னல்ல இருந்து தூக்கி போட்டுட்டாங்க. அங்கே விழுந்த வேகத்துல உடல் சிதறி எலியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே மீதி உடல நாய்கள் வந்து கொதறி போட்டுருச்சு. வாழும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக இருந்துட்டு இறக்கும்போது உடல் கூட மிஞ்சி போகாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாம போனாங்க. இஸ்ரவேலின் மோசமான ராஜாவோடு இணைந்து முட்டாள்தனமான ராணியாகவும் இருந்தாங்க. அதிகாரமும் பயபக்தியும் உள்ள பெண்மணியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க தன்னுடைய பாகால் தெய்வத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்ததுனால அந்த பொய்யான பாகால் தெய்வங்களின் தீய குணாதிசயங்களை முழுமையாக பிரதிபலித்தாங்க. இது போல நம்முடைய பக்தி இன்றைக்கு யார் மேல இருக்கு? உண்மையான கடவுள் யாவே மேல இருக்கா, இல்ல வேறு ஏதாச்சும் மேல இருக்கா? ஏசப்பாவை தவிர நம்ம ஏதாவது காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது கிட்டத்தட்ட போலியான கடவுள்களை வணங்குவதற்கு சமானம். தேவன் தமக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்.